தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிந்தனை செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ? மாற்றம் காண்பதுண்டோ? அதாவது மேடையில் நிற்கிற எங்க அண்ணன், என் அன்பு சகோதரன் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. அது கிடக்குது. அது வருங்க இன்னைக்கு. அதாவது உண்மையிலே என்னங்க இங்க பார்த்தாலும் இங்க பாருங்க, ஒரே ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரியும் தவிர யாருமே தெரிய மாட்டேங்கல. இல்ல எல்லாம் கொடைக்குள்ள இருக்கீங்களா? அப்புறம் அருமையான நிகழ்ச்சிங்க. பகலை இரவாக்கிட்டான் பாருங்க. இரவை பழவாக்கினான் கடவுள். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷம் கூலியா உட்கார வச்சிருக்கேன் பாருங்க. என்னைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர். 100க்கு 100 உண்மை. இதுக்கு மாற்ற கருத்து இல்ல. 200 நிச்சயம். 200க்கு மேல வர்றது நம்ம லட்சியம். இல்ல? ஆமா ஆமா. என்ன 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 இப்படி எப்படி அழகான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி அதை பத்தி பேசிக்கிறேன் நானு. இந்த நிகழ்ச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரர் அருமையா டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேற பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே எப்படி பேசிக்கிட்டு இல்ல நீங்க பண்ணது அதான் நாளைக்கு போட்டு கிளிக்க போறாங்க. அதனால 49 வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு பெருமையா இருக்கு. என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார். அப்படியே நான் பார்த்திருக்கேன். உதய சாரு அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த வேலையை கரெக்டா அவரு வாங்கி அதை பொறுமையா ரொம்ப அங்க கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பாத்தீங்கன்னா கரெக்டா அழகா வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனவாதி அவர் கலைஞருடைய பேரன் அல்லவா? சாதாரண மனிதன் இல்லையாது. நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி சாருக்கும் இன்னைக்கு அரசியல் இறங்கி அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோன்னா அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. சினிமா பாணி அவர் முகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப அது மாமன்னனோட முடிஞ்சு. இனிமேல் அவர் முகத்துல சினிமா மொழியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சாங்க. அவர் பேர் ஸ்டாலின் கிடையாதான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும்? பின்னி எடுக்கலாம். அதனால மக்கள் பணி அழகா சிறப்பா செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் இன்னைக்கு அழகா போயிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா. எவ்வளவு பண்ணியிருக்காரு. என்னவோ ஒரு விஷயத்தை மட்டும் இங்க எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன், மகளிருக்கு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்க, கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கை பாருங்க. அதுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்க உண்மையிலே கட்டுப்படணும். என்ன வேலை பார்த்துக்க பாருங்க. அது ஒண்ணுதான். இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர். ஆனா அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க கலைஞர் ஐயா செய்யற.
முந்தியெல்லாம்